நட்புக்கு வயதில்லை என்று ஒரு ஞானி சொன்னானே, சொன்னானே. மெய்யான நட்புக்கிங்கே பிரிவில்லை என்றும் சொன்னானே, சொன்னானே. 50 ஆண்டுகளுக்கு முன்பு இதே பள்ளியில் நாங்கள் ஒரு மாணவர்களாக சேர்ந்தோம். குஸ்தி ஃபைட்டும் போட்டு ஒன்றாய் முஸ்தபாவும் பாடி வாழ்வை கடந்தோ. நாங்கள் இப்பொழுது வயது ஆனவர்களாக நினைக்கவில்லை. நாங்கள் 50 ஆண்டுக்கு முன்பு இருந்த வயதை நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். நாங்க படிச்ச ஸ்கூலுடைய நிலையா இதுன்னு இப்படி ஒரு விஷயத்தை செய்திருக்காங்க. இந்த பள்ளிக்கு மேலும் மேலும் சிறப்பிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கழிவறையை புதுப்பித்து கொடுத்திருக்கிறோம். இந்த இடத்தை யாராலங்க மறக்க முடியும்? 50 வருடங்களுக்கு அப்புறமா இப்படி ஒரு ரீயூனியன். வாழ்க்கை ஆரம்பிச்ச இடமும் இதுதான், அழகான நினைவுகள் தந்த இடமும் இதுதான். மீண்டும் பள்ளிக்கு திரும்பிய முன்னாள் மாணவர்கள். நாங்கள் இப்பொழுது வயது ஆனவர்களாக நினைக்கவில்லை. நாங்கள் 50 ஆண்டுக்கு முன்பு இருந்த வயதை நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். 50 வருடங்கள் ரீவைண்ட் செய்து பேரன் பேத்திகளோடு ஒரு டைம் டிராவல். பள்ளியில படிக்கும் போது நம்மளுடைய லைஃப்லயே அழகான மெமரிஸ் இங்கதான் இருக்க போகுது அப்படின்றது தெரியாமலே நம்ம அவ்வளவு சந்தோஷமா அங்க இருப்போம். காலங்கள் கடந்து ஓட திரும்பி பார்த்தோம்னா அந்த பள்ளி பருவ நாட்கள் நமக்கு நிறைய அழகான நினைவுகளை கொடுக்கும். மறுபடியும் அதே இடத்துக்கு அதே நண்பர்களோட சென்று போய் பார்க்கும் போது, மறுபடியும் அதே இடத்துக்கு அதே நண்பர்களோட பல வருடங்களுக்கு அப்புறமா சென்று பார்க்கும் பொழுது அந்த நாள் இன்னும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல. அப்படி ஒரு ரீயூனியன் தான் சேலத்துக்கு பக்கத்துல மல்லூர் பேரூராட்சி அரசு மேல்நிலை பள்ளியில நடந்திருக்கு. 50 வருடத்துக்கு முன்னாடி, அதாவது 1975 பேட்ச் இருக்காங்க இல்லையா, அந்த மாணவர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. அந்த குட்டி அரசு பள்ளியில படிக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருந்தது அப்படின்ற நினைவுகளை ஷேர் பண்ணிக்கக்கூடிய காட்சிகள், நண்பர்களும் தோழிகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேக் வெட்டி ஊட்டி விடக்கூடிய காட்சிகள் எல்லாமே பதிவாகி இருக்கு. நாங்க படிச்ச ஸ்கூலே, எங்க வாழ்க்கையை உருவாக்கிய ஸ்கூலே இப்படி இருக்கலாமா அப்படின்னு வேதனை அடைந்து அந்த கட்டிடத்தையும் கழிவறையும் மேம்படுத்துறதுக்காக நிதி உதவியும் முன்னாள் மாணவர்கள் கொடுத்திருந்திருக்காங்களா. இதை தொடர்ந்து பேரன் பேத்திகளோட விருந்தும் உண்டதா கூறப்படுது. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுடைய உணர்வுகள் என்னவா இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் வீடியோஸ்க்கு பிஹைண்ட் நோட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. செய்திகளை வழங்குவோர் பிரகல்யா ராஜ் டர்க்கர்ஸ், EV சார்ஜர்ஸ் மதுரை, லெட்ஸ் கோ ஹாலிடேஸ், டிராவல் பியாண்ட் பவுண்டரிஸ் மற்றும் MCR Pure Cotton Club Formals and Casual Shirts.